தமிழகத்தில் மிக தீவிரமான கனமழை பொறுத்தவரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் தீவிரமடையும். கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை புரட்டி போட்டது. அது எந்தெந்த பகுதிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடலோர மாவட்டங்களில் பல இடங்களிலும் தொடர்ந்து இரவு நேரங்களில் வலுவான கனமழை, காற்றுடன் கூடிய கனமழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பெரும்பாலான கடலோர பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை பொழிவு அதிகரித்தது. அதே மாதிரி உள் மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழையும் பெய்தது. இன்றைக்கு இரவு நேரங்களில் இன்னும் நமக்கு 15 முதல் 20 மாவட்டங்களில் கனமழை அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற அநேக உள் மாவட்டங்களிலும் அதே போல சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் பரவலாக இன்றைக்கு கனமழை தீவிரமடையும். முழுமையான வானிலை அறிக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. ஸ்கிரீனு கீழே தெரியக்கூடிய மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் பகல் நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. இந்த வெயில் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு தொடர்ந்து பகல் நேரங்களில் சற்றே தீவிரமாக காணப்படும். இந்த பகல் நேர வெப்பநிலையானது பெரும்பாலும் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கலாம். ஒன்று கடலோர பகுதிகள், இன்னொன்று மற்ற பகுதிகள் உள் மாவட்ட இடங்களிலும் வெயிலின் தாக்கம் சற்றே அதிகரித்து காணப்படும். பகல் நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவே வெயிலுடைய தாக்கம் இருக்கும். இரவு நேரங்களில் கனமழையும் கண்டிப்பாக இருக்குது. அதனால் மாலை நேரங்கள் கூட சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை தொடங்காது. ஆனால் இரவு நேரத்தில் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். இன்றைய கனமழை எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்றைய தினங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் பல பகுதிகள் வட தமிழ்நாட்டில் பல இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு கிடைச்சது. இன்றைய கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற உள் மாவட்டங்களில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் கணிசமாக மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கிறோம். ஒரு சில இடங்களில் மின்வெட்டு, அதாவது மின் தடை பொறுத்தவரை ஏற்படலாம். ஏன்னா அந்த அளவுக்கு காற்றுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 30லிருந்து 40 கிலோமீட்டர் தரை காற்று பலமாக வீசும். அப்படிங்கிறதுனால இரவு நேரங்களில் மின் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய மாவட்டத்தில் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படிங்கிறதுனால தயவு செய்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மழையும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் இரவு நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது சற்றே அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு. காற்றும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். தரை காற்றுடைய வேகமே கூட சற்றே அதிகரித்து காணப்படும். தொடர்ந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நீங்க பாருங்க. இன்றைக்கு இரவு மற்றும் நாளை இரவு நேரங்களிலும் வட தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அதே போல நாளைய தினங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை அதிகரிக்க போகுது. இன்று இரவு நேரங்களிலும் தொடர்ந்து மழை எதிர்பார்க்கலாம். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை கண்டிப்பாக உருவாகும். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பகலில் வெயில் காணப்பட்டாலும் இனி படிப்படியாக மழை பொழிவுகளும் கடலோரங்களில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கனமழை தீவிரம் அடையும். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழலை இரவு நேரங்களில் தொடர்ந்து கடலோர பகுதிகளிலும் உள் மாவட்டங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், இந்த 2 பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மட்டும் நமக்கு மழை பெய்யும். ஏற்கனவே திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை, திருவாரூர் போன்ற இடங்களில் கணிசமான ஒரு மழை பொழிவு கடந்த நாட்களில் பதிவானதை பார்த்தோம். தொடர்ந்து வரப்போகிற நாட்களிலும் இந்த மழை பொழிவானது நிச்சயமாக இருக்கும். டெல்டா மாவட்ட பகுதிகளில் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாளில் பகுதியாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் காத்திருக்கு. டெல்டாவிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அநேக இடங்களிலும், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களில் இன்று, நாளை இந்த 2 நாளுக்குள் உங்களுக்கு மழை தீவிரம் கண்டிப்பாக இரவு நேரங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். மாலை நேரங்களை விட இரவு நேரங்களில் தான் உங்களுக்கு டெல்டா பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள்
தீவிரமடையும். அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய பகுதிகள், நீங்க விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், இங்கெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல இடங்களிலும் தொடர்ந்து வலுவான மழை பொழிவுகள் வந்து பதிவாகும். கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களும் சரி, அதே மாதிரி தேனி, தென்காசி, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், அது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கன முதல் மிக கனமழையானது தொடர்ந்து தீவிரமடையும். தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம், அதைத் தொடர்ந்து விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல்ல பகுதியாக மிதமான மழை பொழிவானது எதிர்பாருங்க. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் தொடர் கனமழை கண்டிப்பாக உண்டு. மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை கண்டிப்பாக பதிவாகும். இன்றும் நாளையும் தொடர் மழை பொழிவுகள் அதிகரித்து காணப்படும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மலைப்பகுதிகளில் வலுவான கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை, பொதுவாக வடகிழக்கு பருவமழையில் சென்னை போன்ற இடங்களில் மிக கடுமையான மழை கிடைக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீலகிரி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலேயே அதிக மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரக்கூடிய இந்த வாரங்களிலும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கேரளா மற்றும் கர்நாடகாவில் வலுவான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு. கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் கேரள மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே தீவிரமாயிட்டு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு தொடர் கனமழையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போதைக்கு வெள்ளப்பெருக்கு மற்றும் அதி கனமழை ரெட் அலர்ட்கான வாய்ப்பு கிடையாது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வேணா ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் சற்றே அதிகரிக்கலாம். தொடர்ந்து உள் கர்நாடகா பகுதிகள் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்குமே தமிழ்நாட்டில் இரவு நேர மழை பொழிவுகள் நீங்கள் எதிர்பாருங்க. அதாவது அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு இரவு நேர மழை பொழிவாக மட்டுமே தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பதிவாகும். கடலோர, டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் எல்லாம் இரவு நேரங்களிலேயே அதிக மழை கிடைக்கும். கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களும் தொடர்ந்து தீவிரமாகும். உள் கர்நாடகா பகுதிகள், பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கேரளாவினுடைய கடலோர பகுதிகள், எர்ணாகுளம், திருவனந்தபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கொச்சி, இது போன்ற பல இடங்களிலும் நமக்கு கேரளாவினுடைய கடலோர பகுதிகளில் பலத்த மழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். அப்போ தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து அடுத்து வரப்போகிற இந்த 3 நாட்களும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் நீடிக்கக்கூடும். பகல் நேரங்கள் வெயில் சற்று அதிகரித்தாலும் இரவு நேர மழை பொழிவுகள் உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஏன்னா அடுத்த 3 நாட்களுக்கு தொடர் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. கையில் மறக்காமல் கொடை எடுத்துக்கோங்க. நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள்.